பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திங்கட்கிழமை நாள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த திங்கட்கிழமை நாள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 4:19 பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், என் மகனே என் மகளே, நான் உனக்கு நிறைவாய் மாற்றுவேன். இங்க நிறைய பேர் கவனிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல குறைய நிறைவா மாற்றுவேன் தான் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு, குறையெல்லாம் நிறைவா மாறிடும். ஆனா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராம். மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு எங்க பாக்கலாம்னா, யோவான் சுவிசேஷம் 11 4வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். இது யாரை குறித்து அப்படின்னா, லாசரு இறந்துட்டார். லாசரு இறந்த செய்தியை கேட்டு இயேசு இன்னும் தாமதமா ஒரு 2 மைல் தூரம், அதாவது பெத்தானியா அப்படிங்கிற ஊரை விட்டு 2 மைல் தூரம் தள்ளி இருக்கிறாரு. இன்னும் தாமதமா ரிலாக்ஸா கிளம்புறாரு. வந்து பெத்தானியா ஊருக்கு வந்து சேரும் போது 4 நாள் ஆச்சு. லாசரு அடக்கம் பண்ணிட்டாங்க, ஒரு தொகைக்குள்ள அடக்கம் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. சொந்த சகோதரிமார்களும் சரி, அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களும் சரி, எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா 4 நாள் ஆச்சுல்ல அந்த மனுஷன் இறந்து போய் அடக்கம் பண்ணி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, பரவாயில்ல 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல. அவனுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. அப்ப அவர் என்ன செய்யறாரு, டிலே பண்ணி தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 4 நாள் கழிச்சும் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச அந்த லாசருவோடு எழுப்பி சகோதரி கையில ஒப்பு கொடுத்தாரு, மார்த்தார் மரியாதை கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஆசீர்வாதம்! செய்தி மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிற காரியம், நம்முடைய குறையெல்லாம் நிறைவா மாறும். அந்த வீட்டுல ஒரு குறை, லாசரு இறந்து விட்டார். அந்த காரியத்தை நிறைவாய் மாற்றினது எப்போ? உடனுக்குடனே நடக்கல, தேவ நாமத்தின் மகிமைக்காக. அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சு, லேட் ஆச்சு. லேட் ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நிறைவை காண செய்தார். பாருங்க, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது உடனே செங்கடல் 2ஆ பிளக்கல, கொஞ்சம் நேரமாச்சு, தாமதம் ஏற்பட்டது. பார்வோன் இடத்துல இருந்து உடனே விடுதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வரல. அவரால முடியும், பார்வோன என்ன வேணா செய்ய முடியும். ஆனா ஏன் இவ்வளவு தாமதம்? தேவன் கொடுக்கிற காரியம் எல்லாமே தாமதமா இருக்கும். ஏன்னா அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு, 2வது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, லாசருடைய மரணத்திலிருந்து அப்படியே கட்டுகளோடு கூட அந்த பணம் வரும்போது, இயேசு எவ்வளவு பெரியவர், இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த நாமத்தின் மகிமைக்காக தான் நம்முடைய குறைய ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவதற்கு தாமதமாகுது. கவலைப்படாதீங்க, நமக்கு என்ன குறையா இருந்தாலும் நிறைவாய் மாறும். கொஞ்சம் தாமதமாகும், விசுவாசத்துல இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஐஸ்வர்யம் உள்ளவராய் வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லம் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆகிலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. அப்படி இருக்கும்போது தாமதம் வந்தாலும் விசுவாசத்தோடு நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லம் உள்ளவர். எங்களை தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிங்க, விசுவாசமா இருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.